வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் 222 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். இன்று தேய்பிறை அஷ்டமி. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. கடனே வராது, வறுமை உங்களை அணுகாது, மாலை இந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? காலபைரவர் தான் ஞாபகம் வருவாங்க. காலபைரவரை நினச்சி இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் காலபைரவர் சன்னதி இருந்தால் அங்கே போயிட்டு இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்று மாலை 6:10 தேய்பிறை அஷ்டமி பிறந்து நாளை மாலை 4:10 கூட இது முடியுது. அதனால் இன்று மாலையே ஒரு 7 மணி போல் இல்லை 6:45 6:50 அப்படின்ற டைமில் இதை நீங்கள் செய்யுங்க. நான் முதல்ல அதுக்கு விளக்கு வைக்கிற கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பித்தளையில் இருக்கும், அந்த கட்டையை வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் துணி மேலே வச்சு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அதை வச்சு காமிக்கலான்றதுக்காக இப்படி இந்த பரிகாரம் செய்யுங்க. இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவரசி இலை. இந்த பூவரசி இலை என்பது நீங்கள் நம்ம தாத்தா பாட்டி காலத்துங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க சாதாரணமாக விளக்கேற்றினா கூட பூவரசி இலை அடியில் வச்சு தான் அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு ஏற்றி வைப்பாங்க பூஜை அறையில். கடன்லாம் அப்போ ஏதுங்க, இருக்கிறத வச்சு தான் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு சொந்த ஒரு வண்டி வேணும், நமக்குன்னு ஏதாவது ஒன்று வேணுன்றனால நம்ம ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனைக்காக அதுக்காக நான் அவங்கள ஏமாற்றணும், அவங்கள அந்த கடனை நம்ம கட்டாமலாம் போக முடியாது. சீக்கிரம் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி நமக்கு பிறக்கும். அந்த எந்த வழியில் நமக்கு ஒரு வேலை ரெட்டிப்பாகலாம், சம்பளம் ரெட்டிப்பாகி உங்கள் வீட்டுக்கார கணவருடைய வருமானம் ரெட்டிப்பாகும். அந்த கடனை சீக்கிரமாக அடைச்சிடுவீங்க. இப்போ நான் மஞ்சள் குங்குமம் எப்படி வச்சுருக்கேன்னா, மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து பன்னீர் கலந்து மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வைக்கிறேன். பூவரசு இலை மேலேயும் அதையே நீங்கள் செய்யுங்க. இப்போ விளக்குலையும் அதையே நீங்கள் செய்யுங்க. செஞ்சிட்டோம்னா அடுத்து மனசார அந்த காலபைரவர், உங்கள் டிவியில் கூட காலபைரவ அஷ்டகம் இருக்கு இல்லைங்களா, அதை ஓட விடுங்க. கடன் அடைந்தே தீரணும்னு வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒரு வழி நமக்கு கண்டிப்பாக பிறக்குங்க, சொல்லவே முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அஷ்டமி நேரம் இருக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில் அந்த கடனை கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த விளக்கில். இன்னும் ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது, அது எப்படி செய்யணுன்றதையும் நான் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கூட என்கிட்ட திருப்பி நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆதரவு தாருங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் திரும்ப வீடியோ போடணும், நிறைய தேடி வீடியோ போடணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நினைப்பேன். நான் கடன் இல்லாத வாழ்வு வாழணும், என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் கடன் இல்லாத வாழ்வு வாழணும் நான் வேண்டிக்கிறேன். இப்போது பச்சை கலர் திரி நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை கலர் திரி கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்கப்பா, அந்த பஞ்சு திரியே இருக்கும் பாருங்கள். பச்சை கலர் திரி இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது, இப்போது பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையும் கிடைக்கிது. பச்சை திரி குபேரனுக்குரிய திரி. அந்த இடம் அந்த விளக்கு எதுக்காக நம்ம ஏற்றுறோம்? கடன் அடையணும். அப்படி இல்லைன்னா நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சு திரியிலே தீபம் போடுங்க, நல்லது நடக்கும். பஞ்சு திரியில் எப்படி எந்த மாதிரி ஏற்றணுன்றது தான் ஐதீகமே இதில் இருக்குது. இப்போது நிறைய பேர் அந்த இது பண்ணேன், திடீர்னு இந்த விளக்கை ஏற்றினேன், இந்த பூஜை அறையில் இந்த பரிகாரம் பண்ணேன், என் கடன் தீர்ந்துடுச்சு, கொஞ்சமாக அடைஞ்சிக்கிட்டு வருதுமா. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி பாருங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை ஏற்றுங்க. அவர் காலபைரவர் தெற்கு நோக்கி தான் இருப்பார். முடிஞ்சால் தெற்கு நோக்கி ஏற்ற முடியும்னா சாமியை பார்த்த மாதிரி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இங்கே கிழக்கு பார்த்து ஏற்றுங்க. ஏன்னா நம்ம காலபைரவருக்கு தான் இந்த தீபம் ஏற்றுறோம், நம்ம கடன் அடையணும்னு வேண்டிக்கிறோம். கடன் அடைந்தே தீரும், கொஞ்சமாக அதற்கான வழி பிறக்கும். இதில் இன்னொன்று என்ன போடணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இது கோவிலில் போய் கூட நீங்கள் இதேமாதிரி ஏற்றுங்க.
இதே மாதிரி பூவரசி இலை கிடைச்சா, அப்படி எனக்கு பூவரசி இலை கிடைக்கல மாட்டுறவங்க அரச இலை இருந்தால் கூட அதை வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க. பச்சை கற்பூரத்தை எங்கெல்லாம் பச்சை கற்பூரம் தான் இருக்குதோ பச்சை கற்பூரம், அங்கெல்லாம் மன நிம்மதி, மனசுக்கு சந்தோஷம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கும். அதுவும் இந்த தீபம் ஒரு கலையை மங்களகரமாக ஏற்றி வைங்க. அந்த இடத்த வந்து நான் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டேன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவ்வாது பொடி. இந்த ஜவ்வாது எப்போவுமே வீட்டில் 12 ரூபா, இப்போ கூட 15 ரூபா தான் ஆயிருக்குதுப்பா. அதை வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. நான் அந்த தீபம் ஏற்றினோடனே என் கையெல்லாம் அவ்வளோ ஒரு மனம். அந்த அந்த தீபத்தில் இந்த பவுடரை, இந்த ஜவ்வாது பவுடரை போடுங்க. நல்லதே நடக்கும், கடன் அடையும்.